Hello student, very good afternoon to you all. So last class வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம்? We have learned boron group. So boron groupல என்னென்ன பார்த்தோம்? போரானோட ஹைட்ரேட்ஸ் பார்த்தோம். அண்ட் போரானோட ஹைட்ரேட்ஸ் என்னென்ன ஹைட்ரேட்ஸ் இருந்துச்சு? போரேட்ஸ், போரிக் ஆசிட்ஸ், போரான் ட்ரைஃப்ளூரைட்ஸ், அலுமினியம் குளோரைட் அண்ட் ஆலுமினியம். ஸோ இதோட இந்த ஹைட்ரேட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, விச் மீன்ஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் பார்த்தோம், தென் யூசஸ் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்பன் குரூப்ஸ். ஓகே, ஸோ கார்பன் குரூப் வந்து பி பிளாக் எலிமெண்ட்டில் 14th குரூப். ஓகே, ஸோ இதை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ கார்பன் குரூப்னா அதோட அக்கரன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெண்டன்சி ஆஃப் catenations and allotropes of carbon, which means graphite, diamonds, fullerenes and carbon nanotubes and graphene. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ இந்த கிளாஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு த லெசன். ஸோ அக்கரன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, திஸ் கார்பன் இஸ் ஃபவுண்ட் இன் த நேட்டிவ். ஓகே, ஸோ இட் இஸ் நேட்டிவாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் கார்பன் இஸ் ஃபார்ம்ட் அஸ் த கிராஃபைட். இந்த கார்பன் வந்து என்னவா ஃபார்ம் ஆகும்னா கிராஃபைட்டாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த கோல், க்ரூட் ஆயில் அண்ட் கார்பனேட் ராக். ஸோ கார்பனேட் ராக்னா என்னென்னா சச் எஸ் calcite அண்ட் மேக்னசைட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னன்னா கார்பனேட் ராக்ஸு. ஸோ இந்த calcite அண்ட் மேக்னசைட்ஸில் it contains large quantity of carbon. இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டி ஆஃப் கார்பன்ஸ் இருக்கும். ஸோ இது என்னவாகும், கம்பைன் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுன்னா அதர் எலிமெண்ட்ஸோட ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இட் இஸ் ஃபார்ம் வித் த அதர் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ த சிலிக்கான்ஸ் அக்கர்ஸ் அஸ் சிலிக்கா. ஓகே, ஸோ சிலிக்கானில் இருக்கும் என்ன இருக்கும், இட் இஸ் அக்கர்ஸ் அண்ட் ஒன்லி சிலிக்கா ஒன்லி. சிலிக்கானை பார்த்தோம்னா சாண்டு, அதுக்கப்புறம் குவாட்ஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் சிலிக்கா. அண்ட் சிலிகேட் மினரல்ஸ் அண்ட் கிளே ஆர் த அதர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் சிலிக்கான். ஓகே, சிலிக்கான்ஸும் silicate minerals and clay பார்த்தீங்கன்னா this is very important source of silicon. Okay, so these are the important points of carbon. So next வந்து பார்த்தீங்கன்னா physical properties. ஸோ physical propertiesனு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா physical state இருக்குது, அதாவது எத்தனை கெல்வினில் இருக்குன்னா attitude 93 kelvins, then atomic number, isotopes, atomic mass and electronic configuration, melting point and boiling point. ஸோ இதுதான் வந்து physical properties. என்னென்ன எலிமெண்ட் இருக்குதுன்னா we know that கார்பனில் மொத்தம் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கார்பனோடது, அதுக்கப்புறம் சிலிக்கானோடது, அதுக்கப்புறம் ஜெர்மேனியம், டின், லெட். ஸோ இதோடது தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த எலிமெண்ட்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பனோட ஃபிசிக்கல் ஸ்டேட் இட் இஸ் சாலிட். அட்டாமிக் நம்பர், அதோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 6, we know that. அண்ட் ஐசோடோப்ஸ், ஸோ கார்பன் வந்து மொத்தம் எத்தனை ஐசோடோப்ஸ் இருக்குது, there are the 3 types of isotope, that is carbon 12, carbon 13 and carbon 14. It has 3 isotope. Next atomic mass பார்த்தோம்னா that is 12.01. okay, next one it is very important, that is electronic configuration. so electronic configuration பார்த்தோம்னா helium He 2s2 and 2p2. so this is the electronic configuration of carbon. and melting point பார்த்தீங்கன்னா melting pointம் boiling pointம் it will be the sublimates at 4098. okay, ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் மெல்டிங் பாயிண்ட்டும் பாய்லிங் பாயிண்ட்டும் கார்பனுக்கும் ஒன்றே தான், அது வந்து 4098 கெல்வின். ஓகே, ஸோ கார்பன் ஃபினிஷ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சிலிக்கான் வந்து இட் இஸ் சாலிட். and silicon has atomic number that is 14 and it has 2 isotope, that is silicon 30 and silicon 38. okay, and atomic mass பார்த்தோம்னா that is
28.09. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? நியான் 3s2 and 3p2. ஸோ மெல்டிங் பாயிண்ட் பார்த்தோன்னா இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் வந்து 1211 கெல்வின் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் பார்த்தோம்னா 3000 சாரி ஃபார் திஸ் 1687 Kelvin 1687 Kelvin and for melting silicon ka melting point பார்த்தோம்னா that is 3538 Kelvin. Okay, so next வந்து germanium பார்த்தோம்னா solid தான் and இதோட atomic number is 32 and it has two isotopes, that is germanium 73 and germanium 74. So இதோட atomic number பார்த்தோம்னா 72.63. electronic configuration argon 3d0 3d10 and 4s2 4p2 and melting point பார்த்தீங்கன்னா 1211 Kelvin and boiling point is 3106 Kelvin. This is for germanium. Next one is tin, fourth element tin. So tin oda physical state solid only and idoda atomic number 50. So idhula vandu oru isotopes da irukku, that is tin 120 only. So idoda atomic number enna? Atomic mass 118.71. okay, idoda electronic configuration is krypton 4d10 5s2 and 5p2. okay, so the melting point is very low only 505. so boiling point pathina romba adhigam, that is 2859 Kelvin. okay, so tin finished. So last element is lead pathina physical state is solid only and the atomic number of lead is 82. okay, so lead oda isotopes oru isotopes only, that is 208. so it is oda atomic mass 207.2. okay, and idoda electronic configuration krypton 4f14. okay, and 5d10 6s2 and 6p2 and its melting point is 601 and boiling point is 2022. so these are the physical properties of carbon. next one வந்து tendency for catenation. ஸோ இதை வந்து சயின்டிஃபிக்காக கேட்டனேஷன் என்னென்னு படிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நார்மல் யூசஸில் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ கேட்டனேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா மனித சங்கிலின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மனித சங்கிலினா என்ன? இட் இஸ் த ஹியூமன் செயின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் செயின்னா என்ன? ஒருத்தவங்க ஒரு கையோட கோத்து சேர்த்து ஓகே அப்படியே லாங் செயினாக ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து என்ன? மனித சங்கிலி. ஓகே, ஸோ அதே தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் கேட்டனேஷன். ஸோ கேட்டனேஷன்ன்றது வந்து என்னதுன்னா சங்கிலி தொடராக்கம் அப்படின்னுவாங்க. மனுஷனை வச்சு எப்படி ஒரு மனித சங்கிலியை நம்ம ஃபார்ம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சில எலிமெண்ட்டு அதோட ஆட்டம்ஸ் கூட சில லாங் செயினை என்ன பண்ணும்? ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னது? கேட்டனேஷன்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை கேட்டனேஷன்? The property of the direct bond between the atoms of the same element to form a chain or a single large structure. So that is called catenation. So catenation na enna? Again I am repeating. ஒரு சில எலிமெண்ட்டை அதோட ஆட்டம் கூடயே சில லாங் செயினை ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து என்ன? கேட்டனேஷன். ஓகே, so this is the definition of catenation, the property of direct bond between the atoms of same element to form a chain
or a single large structure. So ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அது எப்படி இருக்கும்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் கேட்டினேஷன். ஸோ ஒரு எலிமெண்ட்டில் கேட்டினேஷனை எக்ஸிபிட் பண்ணணும்னா அங்கே என்னென்ன கண்டிஷன் இருக்குன்றத என்னென்ன கண்டிஷனை நம்ம வந்து அது ஃபாலோ பண்ணோம். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷன் ஆஃப் டு ஃபாலோ த exhibit. So என்னென்ன கண்டிஷன்னா that valency should be greater than or equal to 2. புரியுதா? ஸோ என்னதுன்னா அது வந்து கிரேட்டராக இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு ஈக்குவல் டு 2ஆக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கேட்டினேஷனை வந்து ஒரு எலிமெண்ட் வந்து கேட்டினேஷனை எக்ஸிபிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு மனித சங்கிலின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து என்னென்னா ஒரு கையை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, மனித சங்கிலி நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ரெண்டு கையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், மனித சங்கிலியோ ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஒரு வேலன்சியால் நம்ம அது வந்து கேட்டினேஷனை ஒரு எலிமெண்ட்டில் வந்து கேட்டினேஷனை எக்ஸிபிட் பண்ணாது. ஸோ it should be greater than or equal to 2. Okay, this is the first condition. So second condition பார்த்தோம்னா it should be able to bond with itself. Okay, அதாவது அதோட ஆட்டம் கூடவே பாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். புரியுதா? ஸோ அதுதான் வந்து என்னது செகண்ட் கண்டிஷன். ஸோ மோஸ்ட்லி எலிமெண்ட்ஸ் வந்து அதர் எலிமெண்ட்ஸ் கூட ஃபார்ம் பண்ணி காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த பாண்டு கூட எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். புரியுது? அந்த பாண்டை எப்படி இருக்கணும்னா வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் அவர் செகண்ட் அண்ட் தேர்ட் கண்டிஷன் இஸ் வாட் இட் ஷுட் பி ஏபிள் டு பாண்ட் வித் செல்ஃப். அதுதான் வந்து நம்மளோட செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் வந்து என்னன்னா இட் ஷுட் பி வெரி மச் ஸ்ட்ராங். ஓகே, இது வந்து தேர்ட் கண்டிஷன். ஃபோர்த் கண்டிஷன் பார்த்தோன்னா கைனட்டிக் இனர்ட்ஸ். அதாவது புக்கில் வந்து கைனட்டிக் இனர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் இட் இஸ் த கெமிக்கல் இனர்ட்ஸ் ஒன்லி. ஸோ த கெமிக்கல் இனர்ட்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட் டுவோர்ட்ஸ் அதர் மாலிகுல். ஓகே, திஸ் இஸ் அவர் ஃபோர்த் கண்டிஷன். ஸோ அப்படின்னா என்ன, kinetic units of the compound towards the other molecules. What is mean by the catenated compound இருக்குல்ல, ஸோ அதில் வந்து லாங் செயினை தான் ஃபார்ம் பண்ணிடுச்சோம். சரியா? ஸோ அந்த காம்பவுண்டு மற்ற மாலிகுல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணாமல் இனர்ட்டாக இருந்துச்சுன்னா, சரி இனர்ட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து எக்ஸிபிட் பண்ண முடியும். ஸோ these condition are to form elements undergoes catenation. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ்லாம் என்ன இருந்துச்சுன்னா வந்து கேட்டினேஷனை ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, வேலன்சி ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஓகே, வேலன்சி வந்து 2 அல்லது அதுக்கு மேலே அதிகமாக இருக்கணும். ஸோ செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஓகே இட் ஷுட் பி ஏபிள் டு பாண்ட் வித் செல்ஃப். ஸோ அதுவாகவே பாண்டை உருவாக்கிக்கணும். இது செகண்டு. தேர்ட் வந்து என்னன்னா அந்த பாண்ட் ஓகே தட் பாண்ட் ஓகே இட் ஷுட் பி மஸ்ட் ஸ்ட்ராங். அந்த பாண்ட் வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்ன, ஃபோர்த் கண்டிஷன் இஸ் கைனட்டிக் இனர்ட்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட் விச் ப்ராக்கெட்டில் கேண்டனேட்டட் டுவோர்ட்ஸ் அதர் மாலிகுல்ஸ். ஸோ கைனட்டிக்னா they mean chemical kinetics, chemical inertness only. ஸோ இந்த ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லுது, கேட்டினேட் காம்பவுண்டில் இருக்கிற அந்த லாங் செயின் இருக்குது பார்த்தீங்களா, லாங் செயினை ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த காம்பவுண்டு மற்ற மாலிகுல்ஸ் இங்கே அதான் சொல்லியிருக்காங்க, மற்ற மாலிகுல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணாமல் இனர்ட்டாக இருந்தால் அந்த எலிமெண்ட்னால என்ன பண்ண முடியும், கேட்டினேஷனை எக்ஸிபிட் பண்ண முடியும். ஸோ these are conditions to form the element under groups. Okay, இந்த கார்பனோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த கேட்டினேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கேட்டினேஷன் வந்து கார்பனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட், ஏன் கேட்டினேஷன் வந்து கார்பனில் இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா ஹை சிசி பாண்ட் எனர்ஜி. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஹை சிசி பாண்ட் எனர்ஜி.
So second பார்த்தீங்கன்னா it is tetravalency. Okay, so this is second reason. Third reason பார்த்தோம்னா it is small atomic size இருக்கு. ஏன் small atomic size இருக்கு? group 14 தான் கார்பன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன கார்பனாக இருக்குது. ஸோ அது வந்து small atomic size. So these are the reason why carbon is forming the catenations. Okay, and one more important point என்னன்னா கார்பனில் மட்டும்தான் வந்து இந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும்னு இல்லை. ஓசன் இருக்குது பார்த்தீங்களா, அதை லாங் ஃபார்ம் பண்ணவும் இந்த கேட்டனேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளாக ஓசன் என்ன, தட் இஸ் O3. ஃபார் எக்ஸாம்பிள் டெலூரியம் அண்ட் செலேனியம். So this tellurium and selenium also can also exhibit the catenation properties. So இந்த tellurium இருக்கட்டும் இந்த selenium இருக்கட்டும் இதுவும் என்ன பண்ணும், catenation வந்து exhibit பண்ணும். Okay, so this is the catenation. So next நம்ம என்ன பார்க்க போறோம்னா allotropes of carbon. வந்து allotropes of carbon. இந்த allotropes of carbonல 5 types இருக்கு. graphite, diamond, fullerenes and carbon nanotubes and the last one is graphene. So நம்ம first பார்க்க போறது என்னன்னா graphite. ஓகே, கிராஃபைட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி டாபிக். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆல்சோ. பிகாஸ் நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போகும்போது இந்த கிராஃபைட், டைமண்ட், ஃபலூரின்ஸ் நீங்கள் இன்னும் டெப்த்தாக படிப்பீங்க. ஸோ இந்த கிளாஸில் வந்து ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ் மாதிரி நம்ம பார்ப்போம். இந்த கிராஃபைட் என்னது, as I told you before, it is very easy topic. ஓகே, அதுக்கு முன்னாடி கிராஃபைட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம allotropesனா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ allotropesனா என்ன, அதாவது ஒரு கெமிக்கல் எலிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கெமிக்கல் எலிமெண்ட் அதோட சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் மோர் தென் ஒன் ஃபார்மாக இருக்க முடியும்னா அதுதான் வந்து allotropes. புரியுதா? அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங். allotropesனா ஒரு கெமிக்கல் எலிமெண்ட், ஒரு கெமிக்கல் எலிமெண்ட் அதோட சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் மோர் தென் ஒன் ஃபார்மாக இருந்துச்சுன்னா இருக்க முடியும்னா அதுதான் வந்து என்னது, allotropes. ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னோம்னா புரியும்னா என்னென்ன சொன்னேன், கிராஃபைட் சொன்னேன், டைமண்ட் சொன்னேன், அண்ட் ஃபலூரின்ஸ் அண்ட் கார்போ நானோ டியூப்ஸ் அண்ட் கிராஃபின்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் என்ன இருக்கும்னா கார்பன், கண்டிப்பாக கார்பன் தான் இருக்கும். பட் கார்பனோட நெட்வொர்க், சரியா, நெட்வொர்க் ஆர் ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன் எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் மாடிஃபிகேஷன் ஆர் அதோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நவ் we will go to see our topic, that is graphite. ஸோ இந்த graphite பார்த்தீங்கன்னா it is occurs in nature. Okay, it is occurs in nature. And graphite, diamond, fullerenes, carbon nanotubes and graphene. ஸோ இது எல்லாத்துலேயும் என்ன இருக்கும், மோஸ்ட் ஸ்டேபிளை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ கிராஃபைட்டும் என்ன பண்ணும், மோஸ்ட் ஸ்டேபிளாக ஃபார்ம் பண்ணும். எப்போ ஃபார்ம் பண்ணும்னா அது வந்து நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருக்கிறப்போ இது என்ன பண்ணும், நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் நார்மல் ப்ரெஷரில் இருக்கிறப்போ அது ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டெஃபினேஷன். Graphite occurs in nature and it is the most stable allotropic form of carbon at the normal temperature and pressure. So நார்மல் டெம்பரேச்சர்லையும் ப்ரெஷர்லையும் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், மோஸ்ட் ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஓகே, இது ஒரு பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கிராஃபைட்டில் இருக்குல்ல அந்த டைமண்ட் பார்த்தீங்கன்னா வெரி ஹார்டாக இருக்கும். பட் டைமண்டை கம்பேர் பண்ணும்போது கிராஃபைட் எப்படி இருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதோட ரீசன் என்னன்னா பிகாஸ் இதில் வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து நிறைய ஷீட்ஸ் ஆஃப் கார்பன் நெட்வொர்க் இருக்கும். ஸோ இந்த ஷீட்ஸ் ஆஃப் கார்பன் நெட்வொர்க் ஆர் ஹெல்டு டுகெதர் பை வீக் வாட்டர் வால்ஸ் ஃபார் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் என்ன எப்படி இருக்குது, வீக் வாட்டர் வால் ஃபோர்ஸ் இருக்கிறனால தான் இந்த கிராஃபைட் எப்படி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் இட் கண்டைன்ஸ் தி எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இட் கண்டைன்ஸ் எலக்ட்ரிசிட்டி. ஏன் வந்து
எலக்ட்ரிசிட்டி இது வந்து கண்டக்ட் பண்ணுன்னா the reason I will give you. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டில் இருக்கிற அந்த லேயராக இருக்கும் பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா ஃப்ளாட் லேயராக தான் இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னதுன்னா 2D ஷீட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 டைமென்ஷனல் ஷீட்டாக இருக்கும். ஸோ அந்த 2 டைமென்ஷனல் ஷீட்டில் எல்லாமே என்ன இருக்கும், கார்பன் ஆட்டம் நெட்வொர்க்கு இருக்கும். ஓகேவா, திஸ் இஸ் த தேர்ட் பாயிண்ட். இட் கம்போஸ்ட் it is composed of flat 2D. 2D means dimensional, 1D means dimensional only. 2D dimensional sheets of carbon atom. Okay, so this is the third point. So next வந்து fourth point பார்த்தோம்னா இது வந்து எக்ஸாகனல் ஷேப்ஸில் தான் இருக்கும். அதாவது அந்த கார்பன் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கார்பன் ஆட்டம் இருக்குன்னு சொன்னேன் அந்த 2D ஷீட்ஸில், அது பார்த்தீங்கன்னா எக்ஸாகனல் ஷேப்ஸில் தான் இருக்கும். ஓகே, அண்ட் அதோட ஹைப்ரிடைஸ் பார்த்தீங்கன்னா sb2 ஹைப்ரிடைஸ். ஓகே, கார்பன் ஆட்டம் sb2 கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ அதோட பாண்ட் லென்த்து சிசி பாண்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா 1.41 ஆம்ஸ்ட்ராங் A dot. ஓகே, அண்ட் அது சிசி பாண்டோட அந்த கார்பன் கார்பன் பாண்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பென்சீனில் எப்படி இருக்கும்னா 1.4 ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்கும். I'll show you. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஈச் ஷீட், இந்த ஒவ்வொரு ஷீட்டும் ஹேஸ் அ hexagonal shape. And இது என்ன hybridized, that is sb2 hybridized. and அடுத்த பாயிண்ட் இதோட பாண்ட் சிசி பாண்ட். சிசி பாண்ட் பார்த்தோம்னா பாண்ட் லென்த்து கார்பன் கார்பன் பாண்ட் லென்த் வந்து என்னன்னா 1.41 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, அண்ட் சேம் கார்பன் கார்பன் பாண்ட் டிஸ்டன்ஸ், அதோட பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1.40 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, திஸ் இஸ் ஃபோர்த் பாயிண்ட். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா ஈச் கார்பன் ஃபார்ம் 3 by bonds with neighboring carbon atoms. ஸோ வந்து ஒவ்வொரு கார்பனும் பார்த்தீங்கன்னா 3 கார்பன் தான் இருக்கும், அதோட நெய்பரிங் கார்பனோட அட்டாச் ஆகிருக்கும் கார்பன். ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா 4th எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க, தட் இஸ் அன்ஹைப்ரிடைஸ் பி ஆர்பிட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்ஹைப்ரிடைஸ் பி ஆர்பிட்டல் என்ன ஃபார்ம் பண்ணுன்னா பைபாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ அந்த பைபாண்ட் என்ன இருக்கும், பைபாண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னவா இருக்கும், delocalize ஆகிடும். ஓகே, delocalize ஆகி ஓவர் த என்டையர் ஷீட்ஸ் அண்ட் ஹென்ஸ் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஏன் இப்போ கொடுக்குதுன்னு தெரியுதுங்களா? So the reason is each carbon form 3 by bond with neighboring carbon atom. So that the 4th valency carbon and 4th electrons in the unhybridized p orbitals forms a bibond. So the bibond என்ன பண்ணுது, electrons வந்து delocalize ஆக entire sheets குள்ள delocalize ஆயிடு. ஸோ அதனால தான் அது என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரீசன். என்னது, பை எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைஸ்ட் ஆகிக்கிறனால அந்த என்டையர் ஷீட்டும் என்ன ஆகிடுது, டீலோக்கலைஸ்ட் ஆகிடுது. ஸோ அதனால தான் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து கனெக்டிவிட்டி பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரஃப் டயக்ராமில் பார்ப்போம். ஸோ இது வந்து என்ன சொன்னேன், ஹெக்ஸாகனல் ஷேப்ஸ்னு சொன்னேன். ஸோ எப்படி இருக்கும் ஹெக்ஸாகனல் ஷேப்ஸ், ஸோ இங்கே எத்தனை கார்பன்னு சொன்னேன், 3 கார்பன் சொன்னேன், 1 2 3 கார்பன். ஐ வில் எக்ஸ்பிளைன்.
ஸோ இது என்ன பண்ணும் அடுத்தது அடுத்த ஷீட்டை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி தான் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகும். இது வந்து ஹைட்டாகவும் இருக்கும் இல்லைன்னா பிரெத்தாகவும் இருக்கும் இந்த ஷீட்ஸு. ஸோ இப்படியே என்ன பண்ணி போகும், இந்த ஷீட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஒவ்வொரு ஷீட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், 3 கார்பன் இருக்குது. 1 2 3. ஸோ 3 கார்பன் இருக்குது. இதில் வந்து இந்த ஃபோர்த்து வேலன்சி ஆட்டம்ஸ், அதாவது ஃபோர்த்து வேலன்சி கார்பன் தான் வந்து என்னதுன்னா அன்ஹைப்ரிடைஸ் p ஆர்பிட்டால். ஓகேவா? ஸோ இது என்ன ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன், பை பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இந்த பை பாண்டை வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸில் வந்து டீலோக்கலைஸ் ஆகுது. அதாவது இந்த என்டையர் ஷீட்டுக்குள்ளேயும் ஃபுல்லையும் என்னவாயிடும், டீலோக்கலைஸ் ஆகி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பண்ணுது. ஓகே, ஸோ இட் இஸ் த ஹின்ஸ் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ இதோட பாண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்டன்ஸ் 3.4. இதோட ஒவ்வொரு ஷீட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.4 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஸோ ஒவ்வொரு கார்பனை வந்து டினோட் பண்ணும்போது பண்ணும் இது. ஓகே, இது வந்து ஒவ்வொரு இந்த டாட் இது வந்து என்ன பண்ணும், ஒவ்வொரு கார்பனையும் டினோட் பண்ணுது. அண்ட் இது மாதிரி நிறைய ஷீட்டு இருக்கும். இதில் வந்து இது மாதிரி நிறைய ஷீட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷீட்டும் இட் ஃபார்ம்ஸ் த 1 லேயர் ஆஃப் கிராஃபைட். இந்த ஒவ்வொரு ஷீட்டும் என்னது, இட் ஃபார்ம்ஸ் த 1 லேயர் ஆஃப் கிராஃபைட். And one more important point, that is each sheets are connected by weak van der Waals force. I have told it before, in the ஒவ்வொரு ஷீட்ஸும் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கனா weak van der Waals forces தான் வந்து it connected. So this is the structure of graphite. Okay, so next வந்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வந்து uses. ஸோ யூசஸ் பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டோட யூசஸ் நிறையா இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் அஸ் த லூப்ரிகன்ஸ். ஓகே, இட் இஸ் யூஸ்ட் அஸ் த லூப்ரிகன்ஸ் ஆர் இட் இஸ் எதர் இட் ஓன் அஸ் த ஆர் த கிராஃபைட். டேரெக்டாகவே என்ன கிராஃபைட்டோட ஆயிலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் கிராஃபைட்டாகவும் வி கேன் யூஸ் இட். ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் கிராஃபைட். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா டைமண்ட். ஸோ டைமண்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி 10th படிச்சிருக்கும் போதே நம்ம படிச்சிருக்கோம். டைமண்ட்னாலே நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும், ஜுவல்ஸ் தான் ஞாபகம் வரும். அண்ட் அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும், கிறிஸ்டலாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ திஸ் டைமண்ட் இஸ் த மோஸ்ட் ஹார்டஸ்ட் எலிமெண்ட். ஓகே, அண்ட் திஸ் டைமண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன் ஆட்டம். இந்த கார்பன் ஆட்டம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் sb3 ஹைப்ரிடைஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த sb3 இருந்தாலே இருந்தால் அந்த கார்பனை சுற்றி என்ன இருக்கும்னா சிங்கிள் பாண்டு தான் இருக்கும். புரியுதா? அந்த sb3 இருந்தால் அது கார்பனை சுற்றி என்ன இருக்கும்னா சிங்கிள் பாண்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ கார்பனோட வேலன்சி என்ன 4. ஓகே, 4. ஸோ ஈச் கார்பன் ஆட்டம், ஓகே, ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் இஸ் பாண்டட் டு 4 நெய்பரிங் கார்பன் ஆட்டம்ஸ். ஓகே, பை சிக்மா பாண்டு. ஸோ இது என்ன பாண்டை ஃபார்ம் பண்ணுதுன்னா சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ sb3 ஹைப்ரிடைஸ் இருந்தாலே அது என்ன பண்ணும், சிங்கிள் பாண்டை தான் வந்து என்ன பண்ணும், கார்பனை சுற்றி சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ கார்பனோட வேலன்சி என்ன சொன்னேன், 4 சொன்னேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிசி பாண்ட் லென்த்து, அதாவது கார்பன் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கார்பன் பாண்ட் லென்த் பார்த்தோம்னா it is 1.54 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, 1.54 ஆம்ஸ்ட்ராங். இந்த மாதிரி 4 ஆட்டம்ஸ் கூட எந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் பண்ணுதோ
பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த 4 ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து எந்த மாதிரியான பாண்டை ஃபார்ம் பண்ணுதுன்னு இதில் லாஸ்ட் இதில் பார்த்தோம். ஸோ இதில் என்னன்னா இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று வந்து இது ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெட்ராஹெட்ரல் ஷேப்ஸ். ஓகே, இட் இஸ் டெட்ராஹெட்ரல் ஷேப்ஸ். Tetrahedral arrangements of carbon atoms is extended to the entire crystal lattice. ஸோ கார்பனில் பார்த்தீங்கன்னா அது 3 கார்பன் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் சாஃப்டாக இருக்கும், அதோட லேயர் லேயராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கிராஃபைட் வந்து ஒரு ஹெக்ஸாகனல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. அட் த சேம் டைம்ஸ் அது வந்து லேயராக இருக்கிறனால அது வந்து வெரி சாஃப்டாக இருக்குது. பட் இதே வந்து அந்த டெட்ராஹெட்ரல் ஷேப், ஸோ டெட்ராஹெட்ரல் ஷேப்ஸ் எப்படி இருக்கும்? இது ஒரு கார்பன் ஆட்டம். ஓகே, இது ஒரு கார்பன் ஆட்டம், இது ஒரு கார்பன் ஆட்டம், அண்ட் இங்கே ஒன்று. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது? 4 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ இது வந்து என்ன? டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட். டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்டையர் கிறிஸ்டல் லேட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்து இது என்ன பண்ணியிருக்கோம்? கிறிஸ்டல் லேட்டிஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் வை diamond is very hardest element. ஸோ இதனால தான் வந்து diamond வந்து ஒரு hardest எலிமெண்ட்டாக இருக்குது. ஓகே, திஸ் இஸ் த another reason. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகே, all 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் இன்வால்வ்டு இன் த பாண்டிங். ஸோ இதில் இருக்க 4 எலக்ட்ரான்ஸும் என்ன பண்ணும்னா பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்வால்வ் பண்ணும். ஸோ இதில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது. ஸோ ஹியர் நோ ஃப்ரீ எலக்ட்ரான். ஸோ அதனால தான் என்ன டைமண்டில் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து கண்டக்டிவிட்டி பண்ணாது. எலக்ட்ரிக் கரண்ட் வந்து கண்டக்டிவிட்டியே பண்ணாது. பிகாஸ் ஆஃப் வாட்? ஏன்னா இதில் உள்ள 4 எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன பண்ணும்? பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். ஸோ அதில் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆனிச்சுன்னா எப்படி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா எப்படி வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஃபார்ம் ஆகும்? ஸோ திஸ் இஸ் வை டைமண்ட் ஹேஸ் நோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ரஃப் டயக்ராம். டைமண்டை வந்து ஒரு ரஃப் டயக்ராமில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்? டெட்ராஹெட்ரல் ஷேப்ஸில் இருக்கும். ஸோ டெட்ராஹெட்ரல் ஷேப்ஸில் இருக்கும்போது இப்படி தான். ஸோ மொத்தம் எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது? 1 2 3 4. ஸோ 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும்? இன்னும் 4 வந்து ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் ஸோ இங்கே பார்த்தோம்னா ஸோ 1 1 1 2 3 4. ஸோ இங்கே 4 இருக்கா? ஸோ இதே மாதிரி தான் இப்படியே வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ இங்கேருந்து இங்கே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ இப்படியே ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் போகும். இதுலையும் பார்த்தோம்னா 1 2 3 4. அண்ட் இங்கே 1 2 3 4. ஸோ இப்படியே ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ இதுதான் ஒரு ரஃப் டயக்ராம் ஆஃப் டைமண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசஸ் பார்ப்போம். ஸோ டைமண்டோட யூசஸ்னால் வாட் இன் கம்ஸ் இன் அவர் மைண்ட்? டைமண்ட் வந்து ஒரு ஹார்டஸ்ட் டூலாக இருக்கும். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஷார்ப்பனிங் ஹார்ட் டூல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன? இது வந்து சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். டைமண்ட் இஸ் யூஸ்டு டு கட்டிங் கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? மேக்கிங் போர்ஸ். ஸோ போர்ட்ஸில் வந்து போர்ஸ் போடுறதுக்கு
இந்த diamond uses இருக்கு. So making bows. So fourth point என்ன, rock drilling. rock வந்து drill பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. So rock drilling. So fifth point பார்த்தீங்கன்னா very important and நமக்கு ஆல்ரெடி தெரியும் அது, it is used in jewelry making. So used in jewelry. Okay, and the last point is polishing tools. So tools வந்து polish பண்றதுக்கு இந்த diamond யூஸ்ஃபுல்லா இருக்கு. So many more uses are there. So which one is important I have given here. So first one is sharpening hot tools and cutting glass, making bows, rock drilling, used in jewelry and polishing. Okay students, do you understand this diamond? Next we will see fullerene. Next fullerene. Fullerene பார்த்தீங்கன்னா this fullerene is recently only synthesized. Okay, recently தான் இதை என்ன பண்ணாங்க, synthesize பண்ணாங்க. In 1985 வந்து third crystalline allotrope of carbon வந்து called as only fullerene. இதுதான் third crystalline carbon. இது எப்போ டிஸ்கவர் பண்ணாங்கன்னா 1985 தான் டிஸ்கவர் பண்ணாங்க. And these were first prepared by the evaporation of graphite using a பவர்ஃபுல் லேசர். அப்படின்னா என்னன்னா கிராஃபைட்டை வந்து பவர்ஃபுல் லேசரை யூஸ் பண்ணி எவாப்ரேட் பண்ணி என்ன பண்ணாங்க, இந்த ப்ரிப்பரேஷனை பண்ணாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் fullerene's molecules contains carbon atoms. Okay, carbon atoms. So this carbon atom is connected by the single and double bond. Okay, the carbon atom என்ன பண்ணும், சிங்கிள் பாண்டாவும் டபுள் பாண்டாவும் என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா fullerene have கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர். கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அது ஸ்பெரிக்கல்னா எப்படின்னா ஒரு கூண்டு மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஃப்ளரினோட ஸ்ட்ரக்சரு. ஸோ திஸ் fullerenes ஆர் discrete molecules. அதாவது வந்து discrete molecules which means such C32, C50 and C60 and C70 and C76. ஸோ இது மாதிரி நிறையா வந்து இதுக்கு டிஸ்க்ரீட் மாலிகுல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெஷலாக நம்ம என்ன பார்க்கலாம்னா C60. ஓகே, C60ன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் fullerene. ஓகே, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் fullerene இஸ் கால்ட் அஸ் த பக்மன்ஸ்டர் fullerene நேம் அதுக்கு. ஓகே, ஸோ அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங், this fullerene's molecules consist of the carbon atom. It connected by the single and double bond. இது வந்து இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் it have cage like structure, which means spherical like structure. Okay, and this fullerenes are discrete molecules such as C32, carbon 50 and carbon 60 and carbon 70 and carbon 76. Here 76. ஸோ இதில் ஸ்பெஷல் டைப்ஸ், ஏன்னா ஸ்பெஷல் டைப்ஸ் நான் பார்க்க போகிறேன்னு சொன்னேன். திஸ் இஸ் C60, கார்பன் 60. ஸோ இந்த கார்பன் 60யை நம்ம இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பக்மின்ஸ்டர் fullerene அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் த பக்மின்ஸ்டர் fullerene, called as Buckminster fullerene. Okay, so இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா என்னன்னா we know that is C60 only. Okay, and it is the cage like structure. And this Buckminster fullerene, it has 26 member ring and 12 5 member ring. Okay, 12 6 member ring, and it is consist of 12 6 member ring and 12 5 member ring. So these are the important points. Okay,
ஸோ 12 6 member ring எப்படி இருக்கும்? It shows like this only. So this is only 26 member ring, and 5 member ring எப்படி இருக்கும்? It is 6 member ring. Okay, 6 member ring, and 12 5 member ring எப்படி இருக்கும்? So 1 2 3 4 5, it is 5 member ring. Okay, so this Buckminster Fullering எப்படி இருக்குன்னா, it looks like a hollow saucer ball இருக்குல்ல, so அந்த டைப்ஸ்ல இருக்கும். So that is why it is informally called as buckyball. Okay, buckyball. So next பார்த்தோம்னா, each carbon atom, இதில் உள்ள ஒவ்வொரு carbon atomமும் sb2 hybridized, and this sb2 hybridized is formed the 3 sigma bond, and it is localized the bi bond. So this bi bond is giving the aromatic character to these molecules. Okay, so see the molecules க்கு என்ன இந்த sigma bond கொடுக்கும், local 3 sigma bond வந்து localize ஆகி bi bond கொடுக்கும். So அந்த bi bond என்ன பண்ணனும், aromatic character இந்த moleculesல form பண்ணும். Okay, so next பாத்தீங்கன்னா, so next இதோட bond distance என்னன்னா, C single bond C bondல இருக்கிறப்போ அதோட distance எவ்வளவு இருக்குன்னா, that is 1.44 angstrom. இதே C double bondல இருக்கிறப்போ அதோட bond distance வந்து என்ன பார்த்தோம்னா 1.38 angstrom. Okay, so next வந்து இந்த ஃபலூரினோட, அதாவது இந்த பக்மின்ஸ்டர் ஃபலூரினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்ப்போம். That is, it is high tensite strength. Tensite na mechanical strength. Okay, tensite na mechanical only. And the next one is high electrical conductivity. And the third point is it is high ductility. And the fourth point is it is high heat conductivity. So what are the speciality for this Buckminster Fullering? High densite strength, densite na enna sonna mechanical, and electrical conductivity, and high ductility, and high heat conductivity. So these are the metal properties. So இதெல்லாம் வந்து என்னன்னா metal properties. இப்போ next நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு rough diagram பார்ப்போம். இதோட rough diagramனா இந்த Buckminsterோட ஒரு rough diagram பார்ப்போம். First 5 member ring draw பண்ணலாம். 5 member ring எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். Okay, so இதை சுற்றி நம்ம என்ன பண்ணணும், 6 member ring போடணும், அதாவது hexagonal போடணும். ஸோ எல்லாத்துலேயும் 6 member ring வந்துடுச்சு. ஸோ இதை சுற்றி என்ன பண்ணணும், அகெயின் பாண்ட் ஒரு பாண்ட் போடலாம். ஸோ அதை சுற்றி அப்படியே ஒரு ரவுண்ட் போடுங்க. ஸோ இது எப்படி இருக்கு, ஒரு சோசர் பால் மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த கார்பன் ஆட்டம்ஸ். ஓகே, this point is denote
carbon atom. It denote what? It is carbon atom only. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட யூசஸ் பார்ப்போம். பலூரினோட யூசஸ் என்னன்னா, it is used as the antioxidant. Used as antioxidant. Then next it is used as antiviral agent. And the third uses is used for the drug delivery into the body. So drug வந்து பாடிக்கு எடுத்துட்டு போறதுக்கு இது இந்த பலரின் யூஸ்ஃபுல்லா இருக்கு. So used for drug delivery into the body. Okay, so fourth point is it is used as lubricants and as catalyst. Okay students, so next we will see carbon nanotube and graphene.